வாசிக்கிறோம். பிணங்கരുത്. പിണങ്ങിയാൽ നിങ്ങൾ ആ പിണക്കം വെച്ചുകൊണ്ട് കിടന്നുറങ്ങേണ്ടത് ഞാനല്ല, എനിക്കൊരു കുഴപ്പമില്ല. നിങ്ങൾക്ക് നല്ല ഉറക്കം വേണമെങ്കിൽ പിണങ്ങാതിരിക്കുക നല്ലത്. யாருக்கு எந்த வெறுப்பு கசப்பும் வேண்டாம். அப்படிப்பட்ட வெறுப்போடு இருந்தீங்கன்னா நீங்க தான் அந்த வெறுப்போடு கூட உறங்க வேண்டியது வரும். எனக்கு அப்படிப்பட்ட வெறுப்புகள் கசப்புகள் இல்லை. ചിന്ത ഒത്തിരി മറുഭാഷയെന്ന് പറഞ്ഞാൽ ആത്മനിറവാണ്. அநேக பெந்தேகோஸ்தே சபை விசுவாசிகளுடைய ஐடியா என்னவென்று சொன்னால் ஆவி நிறைவு என்று சொன்னாலே அந்நிய பாஷை பேசுவது என்பது. ഈ മറുഭാഷ പറയുന്നവർ തമ്മിലുള്ള സ്നേഹം കാണണമെങ്കിൽ മറുഭാഷ പറയുന്ന യോഗം കഴിഞ്ഞിട്ട് പിന്നെ ഉച്ച കഴിഞ്ഞ് അന്യഭാഷ പറയുന്ന ഒരു യോഗം. இந்த அந்நிய பாஷை பேசுகிறவர்களுடைய உண்மையான தங்களுக்குள்ள இருக்கிற அன்பு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் காலையில முடிஞ்சு மாலையில அப்படி நவமான பாஷை பேசுவாங்க. அப்பதான் பார்க்க முடியும். നേരെ തിരിച്ചു പറയുന്നത് രാവിലത്തെ യോഗത്തിൽ പറയുന്ന അന്യഭാഷ. കാരണം ബൈബിളിൽ ഉപയോഗിച്ചിരിക്കുന്ന പദം അന്യഭാഷ. காலையில பேசுறது அந்நிய பாஷை. ഉച്ച കഴിഞ്ഞുള്ള യോഗം மதியானத்துக்கு அப்புறம் பேசுறது. സഹോദരിമാർ ആരും വരണ്ട, யாரு வர வேண்டாம். சகோதரிமார்கள் யாரு பக்கத்துல வர வேண்டாம். കമ്മിറ്റിക്കാരെല്ലാം കൊണ്ടായിരിക്കണം. கமிட்டி கமிட்டி யார் மாத்திரம் இருக்கணும். ഞാൻ ഒരു കമ്മിറ്റിക്ക് എതിരല്ല, நான் எந்த ஒரு கமிட்டிக்கு எதிரானவர்கள் அல்ல. ഒരു കാര്യം, அதில் ஒரு காரியம் இருக்கிறது. സഹോദര സഹോദരി, എന്നിലും ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ നിറമുണ്ടെന്ന് ദൈവജനം അറിയുന്നതും ലോകം അറിയുന്നതും നീ ദൈവത്തിന്റെ സ്നേഹം കൊണ്ട് സഹോദരവർഗത്തെ സ്നേഹിക്കുമ്പോഴാണ്. லோகமும் உலகமும் ஜனங்களும் அறிந்து கொள்வது நீங்கள் தேவனுடைய அன்பினாலே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்பதன் மூலமே அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். Let some forgiveness takes place today in our midst. இந்த அருமையான நம்முடைய கூடுகையின் இந்த மத்தியிலே மன்னிப்பு உண்டாகட்டும். Forgive each other. ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். Forgive each other. ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். Forgive each other. ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். Let us come together. நாம் ஒருமனப்பட்டு ஒருவரோடு ஒருவர் கூடுவோம். Now let us reveal our identity to each other. நம்முடைய சரியான அடையாளத்தை ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படுத்துவோம். Joseph, he went into the white room and he cried. யோசேப்பு அவன் ஒரு தனி அறைக்கு சென்று அவன் அழுதான் என்று பார்க்கிறோம். എന്നിട്ട് അവൻ പുറത്തു വന്നു. அழுதுவிட்டு அவன் வெளியே வருகிறான். എന്നിട്ട് അവൻ മുഖംമൂടി അങ്ങ് എടുത്തു മാറ്റി. அவன் இப்ப இத்தனை நேரம் நம்முடைய முகமூடியாய் இருந்ததை அவன் எடுத்து மாற்றினான். அவன் என்ன சொன்னான்? പേടിക്കണ്ട, பயப்படாதீங்க, നിങ്ങളുടെ സഹോദരൻ യോസേഫ്. நான் உங்களுடைய சகோதரனாகிய யோசேப்பு தான். നിങ്ങൾ എനിക്ക് ദോഷം നിരൂപിച്ചു, நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள். എന്നാൽ യഹോവയായ ദൈവമോ അത് നന്മയാ. ஆனால் நீங்கள் செய்த அந்த துரோகத்தை பாதகத்துக்கு யெகோவாகிய தேவன் எனக்கு நன்மையாய் மாற்றினார். അടുത്ത് സംഭവിച്ചത് அடுத்து அங்க என்ன நடந்தது? വേഗം ഞാൻ പോകട്ടെ. நான் வேகமாய் கடந்து செல்றேன். അടുത്ത് സംഭവിച്ചത് യാക്കോബും ശേഷം ആളുകൾ ഏതാണ്ട് 73 പേരോളം യോസേപ്പിന്റെ നാട്ടിലേക്ക് വരിക. அடுத்து நடந்தது என்ன? யாக்கோபும் அவனோடு கூட கிட்டத்தட்ட 73 பேர்கள் யோசேப்புடைய தேசத்துக்கு ஒருமித்து கடந்து வந்தார்கள். അവരവിടെ ഗോശേൻ ദേശത്ത് വന്ന് താമസിക്കുന്നു, അധ്വാനിക്കുന്നു, അങ്ങനെ അവിടെ ജീവിക്കുന്നു. அவர்கள் கோசேன் நாட்டிலே தங்கி வாசம் செய்து தங்களுடைய எல்லா காரியங்களிலும் வளர்ந்து பெருகினார்கள். ഇവരെല്ലാം കനാൻ നാട്ടിൽ നശിച്ചു പോകാൻ സാധ്യതയുള്ളവർ. இவர்கள் எல்லாம் கானான் நாட்டிலே நஷ்டப்பட்டு போகிறவர்களாய் இருந்தார்கள். എന്നാൽ യോസേഫും സഹോദരന്മാരും തമ്മിൽ ദൈവ സ്നേഹത്തിൽ ഒന്നായി കഴിഞ്ഞപ്പോൾ തറവാടിൽ വിടുതല. ஆனால் யோசேப்பும் சகோதரர்களும் தேவனுடைய அன்பினாலே ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டபோது அந்த முழு குடும்பமும் விடுதலை அடைந்து தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உண்டானார்கள். പിന്നെ അവിടെ എഴുതിയിരിക്കുന്നത് എന്താണെന്ന് അറിയാമോ? அங்கே அடுத்ததாக என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? The people of Jacob's children and grandchildren grew great in number. அங்கே எழுதியிருக்கிறது யாக்கோபுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் யாக்கோபுடைய சந்ததிகளும் வளர்ந்து பெருகினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. യോസേഫും ബെന്യാമിനും രൂബനും ശിമേനും എല്ലാം കൂടെ അപ്പച്ചനെ കൊണ്ടുവന്നു. വീട്ടുകാരെല്ലാരും വന്നു. കുടുംബം അങ്ങോട്ട് വളരാൻ തുടങ്ങി. யோசேப்பும் பென்யமீனும் சிமியோனும் லேவியோனும் அப்பாவாகிய யாக்கோபை கொண்டு வந்தார்கள், குடும்பத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் பெருக்கத்தின் மேல் பெருக்கம் அடைந்தார்கள். അവരവിടെ താമസിച്ച സ്ഥലത്തിന്റെ പേര് ഗോശേൻ എന്നല്ലേ? கோசேன் என்ற நாட்டிலே அவர்கள் வாசம் பண்ணினார்கள்.
പറയുന്നത് മനസ്സിലാക്കണം. ഈജിപ്തുകാർ നോക്കി പറയും, எகிப்தியர்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், അവരെല്ലാം നോക്കി പറയും, எகிப்தியரை பார்த்து சொன்னாங்க, ഇവിടെ നോക്കട കാളയോ പുലിയോ പോലെ എത്ര എണ്ണമാണ് ഒരുമിച്ച് നിന്ന് പണിയുന്നത്. அங்க பார்த்தவங்க சொல்லுங்க, எஸ் இங்க பாருங்க புலிகளை போல அவங்க எப்படி ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல இருக்கிறார்கள் என்று சொல்லி. ദേശം യാക്കോബിന്റെ സന്തതികളെ കൊണ്ട് നിറഞ്ഞു. அந்த எகிப்திய தேசம் யாக்கோபின் சந்ததிகளினாலே நிரம்பினது என்று பார்க்கிறோம். ഇവിടുത്തെ കൂടൽ கூடலூர் 50 കൂടല്ലൂർ 50,000 മനുഷ്യരെ വിളിച്ചു. கூடலூர்ல 50,000 மக்களே இருக்கிறாங்க. ടൂറിസ്റ്റ് ഒക്കെ വരുമ്പോ 1,00,000 ഉണ്ടെന്ന് ഇരിക്കട്ടെ, 1,00,000 പേരെ വെച്ചിരിക്കங்க. ഇത്രയും ദൈവത്തിന്റെ പെൺമക്കളും ഇത്രയും ദൈവത്തിന്റെ ആൺമക്കളും കൂടെ അങ്ങോട്ട് തോളോട് തോളം ചേർന്ന് അങ്ങോട്ട് നിന്ന് കഴിഞ്ഞാൽ ഇവിടെ മുഴുവൻ സുവിശേഷീകരിക്കപ്പെടാൻ നമ്മുടെ അപ്പച്ചന് വല്ല വിഷമവും ഉണ്ടോ? இங்க இருக்கிற அமர்ந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் தோளோடு தோள் கொடுத்து நின்றால் இந்த இடத்தை சுவிசேஷத்தாலே நிரப்பி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவது நம்முடைய தகப்பனுக்கு கடினமா? நாம் ஒரே ஒருவராய் இருக்கிறோம். ഞാൻ ആവർത്തിക്കുക, I am repeating myself. நான் சொன்னதை மீண்டுமாக திருப்பி சொல்லுகிறேன். We have one cause. நமக்கு ஒரே நோக்கம் இருக்கிறது. We have one ministry. நமக்கு ஒரே ஊழியம் இருக்கிறது. And our primary ministry is to pluck away those who are perishing and are on their way to hell. நம்முடைய மிக முக்கியமான நோக்கமும் லட்சியமும் அழிந்து கொண்டு நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறவர்களை பறித்து தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவது. That is our primary ministry. அதுதான் நம்முடைய மிக முக்கியமான ஊழியம். After that, we all have various giftings and talents and abilities that God has given to us. இந்த முக்கியமான நோக்கத்துக்கு பிறகு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளின்படி கிருபைகளின்படி பல்வேறு ஊழியங்கள் இருக்கலாம். Our identity நம்முடைய அடையாளம் with our Father, நம்முடைய பிதாவாகிய தேவனோடு கூட, and with our elder brother Jesus Christ. நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசுவோடு கூட. Secondly, இரண்டாவதாக let us remember our authority. இரண்டாவதாக நமக்கு தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பற்றி நாம் நினைவு கூறுவோம். I told you the illustration of an ambassador. நான் ஒரு ஸ்தானாதிபதியை பற்றியான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். Ambassador is the person who has the authority that the president has given him. பிரதிநிதியாக செல்லுகிற ஒரு மனுஷனுக்கு ஒரு தேசத்தின் ஜனாதிபதியினிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அத்தனை முழு அதிகாரமும் இருக்கிறது. The ambassador doesn't go on his own right. எந்த ஒரு பிரதிநிதியும் ஸ்தானாதிபதியும் தன்னுடைய சொந்த உரிமையிலே போகிறவர் அல்ல. He goes with the authorization paper that is signed by the president of the country. Jesus said, all authority is given to me in heaven and on earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். So go. எனவே போங்க, புறப்பட்டு போங்க. In whose authority are you going? யாருடைய அதிகாரத்தில் நீங்கள் புறப்பட்டு போகிறீர்கள்? You are going with the authority of the one who had conquered death and grave. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவருடைய அந்த அதிகாரத்திலே நீங்களும் நானும் புறப்பட்டு போகிறோம். മനസ്സിലാക്കണം. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். നീ ഞാനും நீங்களும் நானும் ഈ പുസ്തകം എടുത്തുകൊണ്ട് പോകുമ്പോൾ இந்த வேத പുസ്തകத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது ഡിഗ്രിയുടെ ബലത്തിലല്ല നീ പോകേണ്ടത്. இதனுடைய ഡിഗ്രി படிப்புடைய சாமர்த்தியத்தில் அல்ல, സർട്ടിഫിക്കറ്റിന്റെ ബലത്തിലല്ല നീ പോകേണ്ടത്. நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட சர்டிபிகேட்டுடைய சாமர்த்தியத்தில் அல்ல. പിശാചിന് നിന്റെ ഡിഗ്രിയെ ഒരു പേടിയുമില്ല. பிசாசுக்கு நீங்க படிச்ச எந்த டிகிரியை பார்த்து ஒரு பயமும் இல்லை. നിന്റെ സർട്ടിഫിക്കറ്റിനെ പിശാചിന് ഒരു പേടിയുമില്ല. நீங்கள் வாங்கின விலையேறப்பட்ட சர்டிபிகேட்டை பார்த்து பிசாசுக்கு பயம் இல்லை. പിശാചിന് പേടിയുള്ളത് എന്താണെന്ന് ഞാൻ പറയാം. ஆனால் பிசாசு எதை பார்த்து பயந்து நடுங்குகிறான் என்பதை நான் சொல்கிறேன். Satan tremble when he hear the authority of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவருடைய அதிகாரத்தை பற்றி கேட்கும்போது சாத்தான் பயந்து Do you நடுங்குகிறான். believe that? அதை விசுவாசிக்கிறீர்களா? If you believe that, say amen. அதை விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுவோம். Say amen. ஆமென் என்று சொல்லுவோம். പലരുടെ മുഖത്ത് നോക്കിയിട്ട് உங்களுடைய அநேகருடைய முகத்தை பார்த்து അതോറിറ്റി മറന്നുപോയെന്ന് തോന്നുന്നു. உங்களுடைய முகத்தை பார்த்தா உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை நீங்க மறந்து போன மாதிரி தெரியும். I know we live in a time where so many people don't like the word authority. நாம் இருக்கிறதான இடத்துல அதிகாரம் என்ற வார்த்தை உபயோகிப்பதை அநேகர் விரும்புவதில்லை என்கிறதான
கேக்குறவங்களுக்கு கோபம் வந்துரும். നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നില്ലെന്ന് ഒരു സ്കൂൾ ടീച്ചേഴ്സിനോട് ചോദിച്ചു നോക്കിയോ, അവർ പറയും. ஒரு ஸ்கூல் டீச்சர்ட்ட போய் அதிகாரம் இருக்கிற வார்த்தை கேளுங்க, அவங்க கூட அதை சொல்லுவாங்க. ഞാനൊക്കെ സ്കൂളിൽ പോകുന്ന ടീച്ചേഴ്സിനായിരുന്നു അതോറിറ്റി. நான் ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சருக்கு தான் அதிகாரம் இருந்தது. ഇപ്പൊ എങ്ങനെയാണെന്നറിയാമോ? ஆனா இப்ப எப்படி தெரியுமா நடக்குது? ടീച്ചർമാരെല്ലാരും തിങ്കളാഴ്ച രാവിലെ സ്കൂളിൽ ചെല്ലും. திங்கட்கிழமை காலையில டீச்சர்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க. കുറച്ച് പിള്ളേർ ഓഫീസിന്റെ വാതിൽക്കൽ ഇങ്ങോട്ട് നിന്നിട്ട് പറയും, സാറേ ഇന്ന് പഠിത്തമില്ല. கொஞ்சம் மாணவர்கள் ஆபீஸ் முன்னாடி நின்னுட்டு சாரே இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம் அப்படிங்குவாங்க. കേരളത്തിൽ പലയിടത്തും നടക്കുന്ന കാര്യമാണ്. இதுதான் கேரளத்துல அநேக இடங்கள்ல நடக்குது. എന്താണ് മാറാൻ? அங்க அப்படி மாறிடல என்று சொல்வதற்கு இல்ல. സാറേ മേല് തോണ്ടായി വീട്ടിൽ പോകും, ഇന്ന് പഠിത്തമില്ലെന്ന് ഞങ്ങളാ തീരുമാനിച്ചിരിക്കുന്നത്. மாணவர்கள் சொல்லுவாங்க, சாரே நீங்க பேசாம வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். കേരളത്തിൽ നടക്കുന്ന കാര്യമാണ് இது கேரளத்துல நடக்கிற ஒரு சம்பவம். തമിഴ്നാട്ടിലെ പിള്ളേരൊക്കെ വളരെ മെച്ചമാണ്. தமிழ்நாட்டுல மாணவர்கள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். നമ്മുടെ while we are sitting at the feet of our heavenly Father, நாம் பரலோக பிதாவுடைய பாதத்திலே இந்த காதுகளில் அமர்ந்திருக்கிறோம். there is nothing wrong in laughing. நாம் சிரிப்பதிலே தவறில்லை. ചില പാസ്റ്റർമാരും ഒക്കെ പറഞ്ഞ് ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട്, യേശു കണ്ണുനീർ വാർത്തെന്ന എഴുതിയിരിക്കുന്ന യേശു ചിരിച്ചെന്ന് വേദപുസ്തകത്തിൽ ഒരിടത്തും എഴുതിയിട്ടില്ല, അതുകൊണ്ട് ഞാൻ இயேசு கண்ணீர் விட்டார்னு வேதத்துல சொல்லுது. இயேசு சிரித்தார்னு எங்கேயுமே சொல்லல. அதனால நான் சிரிக்கவே மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். ഇവനെ എന്ന് കണ്ടാലും ഇവൻ ഡെന്റിസ്റ്റിന്റെ ഓഫീസിൽ നിന്ന് വന്ന മട്ട. നമ്മുടെ ഡെന്റിസ്റ്റ് സാർ വന്നിട്ടുണ്ടോ? നമ്മുടെ ഇതിന്റെ ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാകുന്നുണ്ടോ? ഇല്ല. സഹോദരന്മാരെ, സഹോദര സഹോദരികളെ, എന്റെ നിന്റെയും മുഖത്ത് നോക്കിയാൽ കർത്താവിലുള്ള സന്തോഷത്തിന്റെ ഒരു പ്രസരിപ്പുണ്ടായിരിക്കണം. എല്ലാവർക്കും മനസ്സിലാകുന്നുണ്ടോ ഞാൻ ഈ പറയുന്നത്? നിന്നെ കണ്ടാൽ ഇങ്ങനെ പേടിച്ചു പേരിണ്ടിരിക്കുന്ന പോലെ തോന്നരുത്. உங்களை பார்த்து அப்படியே பயந்து நடுங்கி கலங்கி உட்கார்ற மாதிரி இருக்க கூடாது. Because you are where you are by the authority of Jesus Christ. ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூட அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். ഞങ്ങൾ എവിടെ പോയാലും പോകുന്നതിന് മുമ്പേ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കും. We will pray, Lord, make ways for us to minister to people. Even in our journey. நாங்கள் எந்த இடத்துல போனாலும் சரி, எங்களுடைய யாத்திரைகளும் கூட சரி, நாங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கிற காரியம் ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு வாசல்களை திறங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். Early morning we got up yesterday. நேற்று காலை அதிகாலையில நாங்கள் எழும்பினோம். Did not get enough sleep. நாங்கள் இன்னும் போதுமான அளவுக்கு தூங்கவில்லை. Because we wanted to catch the train to Nilambur. நாங்கள் நீலம்பூருக்கான ட்ரெயின் பிடிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. So we got on the train and we were tired. நாங்கள் அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கினோம். நாங்கள் களைப்பாக இருந்தோம். After traveling a while, நாங்கள் ஒரு கொஞ்ச தூரம் பிரயாணப்பட்ட போது a man came to us. ஒரு மனிதன் எங்களிடத்துல வந்தார். And then we started a conversation. நான் அவரோடு கூட உரையாட ஆரம்பித்தோம். ആ മനുഷ്യൻ പറയുക, ഞാൻ നിങ്ങളെ നോട്ട് ചെയ്താൽ നിങ്ങളുടെ അടുക്കൽ വന്ന് നിങ്ങളുമായിട്ടൊന്ന് പരിചയപ്പെടണമെന്ന് വിചാരിച്ചുകൊണ്ട് ഞാൻ കുറെ നേരമായി. அந்த மனிதன் சொன்னா, நான் உங்களை கொஞ்ச நேரமா கவனிச்சுட்டே வந்தேன், உங்ககிட்ட வந்து அறிமுகமாக வேண்டும் என்று சொல்லி எண்ணத்திலே இத்தனை நேரம் நான் இருந்தேன் என்று. And then I decided to come to you. நான் அதற்கு பின்னால் உங்களிடத்தில் வருவதற்கு தீர்மானித்தேன். From Shornur to Nilambur, we had a wonderful time of talking about the Lord and spiritual things in a compartment in the train. ஷொர்ணூரிலிருந்து நீலம்பூர் வரைக்கும் உள்ளதான அந்த தொலைவு தூரத்துல தேவனை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் பேசுவதற்கு